அங்கிட்டு தான் பெருசு கிடக்கு. புடிக்கிட்டு ஒரு 4-5 கும்பலா பெருசா கிடக்கு ஏத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நல்ல பழம். கடைசியில ஆமா மெதுவாக வைங்க. பாத்தியா தெரிச்சிடாம மொத்தம் தெரிச்சு போயிடும். தெரிச்சா என்ன அதை இன்னைக்கு நறுக்கி வெட்டி தின்றுவோம். எங்கிட்ட குமிச்சு கிடக்கு அங்க கடைசியில செம்மையா நசுக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வாங்க என்ன பழங்களுக்கு போய் பிடின்னு வந்துருவோம். வரமாட்டேங்குது. அண்ணனை மறந்துட்டியா? இந்த பக்கம் கொஞ்சம் கீழே விட்டுறேன். நான் விட மாட்டேன். நல்ல பழுத்து ஏதோ ஐனே பறிக்கிற பெருசு ஐயா. காய் மேல காய் பிடிச்சா தெரிச்சு போயிடும். காய்ச்சி தொங்கும் போது இதுக்கு தெரியாதுல நம்ம தண்ணியில தத்தளிக்க போறோம்னு. எல்லா பழத்தையும் கரையில ஏற்றிடுமா? பின்னாடி எல்லாம் கிடக்கு போய் இதெல்லாம் கோணாதிக்கு சொல்லக்கூடாது. சரியா? நீ இப்போ இங்கே வச்சு அறுத்தீங்கன்னா வச்சுவே உனக்கு கோணல் வராது. வரல பெரிய பழம் தான். பெரிய பழம் தான். டம்னு தான் கேட்குது. இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேங்க. என் பழத்தை அப்புறம் நீ தின்றலாம்ண்ணா. நாங்கள் முடியுடா இங்கே எடுத்து கொடுத்தாங்க. பத்தியா இங்கே பாருங்க எங்கிட்ட எவ்வளோ நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் கரண்டி நீ மட்டும் தான் வச்சுருக்கேன். எப்பா முடியலை. அடடா எடுத்து போட வேண்டியதானே. அடுத்து ஒரே நம்மளுக்கு 2 கிண்ணம் தயார் பண்ணிங்க. ஜூஸ் குடிக்கணும்ல. நீ தின்னுக்கிட்டே இருக்கிறடா. அதான் எனக்கு ஒன்று இந்தாங்க. எப்படி உனக்கு எனக்கு எடுத்துக்கிறேன். அதான் நம்ம எப்படி என்ன அழகா ஓடிட்டோம். சரி சாந்தானே டாப் அந்த மாதிரி அப்புறம் பாரு. இது எப்படி இருக்கு? என்னப்பா கடிக்குதா? ப்ரோ நல்ல பெரிய மீனாக இருக்கா. என்னோட மீனை பாருங்க, பல்லெல்லாம் பெருசு. இதுதான் அப்படியே அடிச்சு கடிச்சு சாப்பிடும். முதல்ல மாதிரி இருக்கு. கேமரா 2 கடி கடிச்சிரும். எப்படி இருக்கு? ராசா மாதிரி இருக்கா. சூப்பர். நல்லா இருக்கா?
மேலாப்பில் நறுக்கி விட்டு அதற்குள் ஒரு உடுப்பியை கீழே ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றிட்டேன். இதெல்லாம் இன்னும் 4 லிட்டர் ஜூஸ் எடுக்கலாம்ப்பா, எடுங்க. இன்னும் நிறையா இருக்கு. அலம்பி ஊற்றிடாம நல்ல மட்டமான கிடையாது. சோமாரலாமா கரேசி சதுராம ஊற்றிருக்கோம். இதில் நீங்க என்ன பண்ணதுல இவ்வளவு தண்ணி வருது? அந்த மாதிரி போதும் பாக்கி அதுலயும் எடுக்கணும்லப்பா. இதை பொழுதுனா இன்னும் இந்த அளவு அப்டேட் ஆகும். அந்த மசேல் பண்ணிக்கிட்டோம். ஒரு ரெண்டா நம்ம வந்துடுது பாரு. ஒரு ரெண்டா இன்னைக்கு செய்யலாம். ஒரு ரெண்டா கவுத்து விடுங்க. இதுக்கு இதுல கவுத்துக்கலாமே. அது பிடிச்ச ஒன்றா இருக்கிற மாதிரி பாரு. போடு 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 போடு. இப்போதான் முதல்ல தர்பூசணி பழம் வெடிக்குதா இல்லையான்னு லப்பரை மாட்டி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வெடிக்கலைன்னா யாரும் திட்டாதீங்க. வெடிச்சிச்சுன்னா ஆகா நல்லா வெடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட போகிறான். வெடிக்கலைன்னா நறுக்கி தின்னுட்டு போக போகிறான். வெடிக்காது கத்திக்கிட்டு அங்கே இல்லடா அது இல்லடா அது மத்தியார கொலை நடுங்கி போச்சு. எல்லாம் தூக்கி விட்டு வீசிருச்சியா? வெடிக்காது வெடிக்காது நீயே ஊத்தியா வெடிச்சிருக்கிறது. மனசை பதம் வைக்க வச்சு நல்ல கலவு புது புது இங்கே கொஞ்சம் நமக்குள்ளே கொஞ்சம் ஊற்றுங்க. இதில் கொஞ்சம் ஊற்று, இதில் கொஞ்சம் ஊற்று. நான் உங்களுக்கு நான் யாருக்கு ஊற்றுறது? அப்போ எனக்கு குறையாது. நானும் ஒரு ஊற்றி ஊற்றுவேன். பொறுமையா ராசா. ஓகே.
जूस एकदम परफेक्ट जूस है, जेन्युइन, बिल्कुल जेन्युइन जूस है, किसी प्रकार की कोई मिलावट नहीं इसके अंदर। वीडियो अच्छी लगे तो शेयर जरूर करना दोस्त। கொண்டா வந்துக்கிட்டே இருக்கு கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் இல்லை இல்லை குறையாது. கொண்டா போதும் போதும் अपनी கொண்டா ஊற்றுனா கொண்டாப்பா ये बर्फ डालने से इसमें ठंडा करने போடுங்க வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் இதம் ஒரு ஸ்நாக்ஸ் சார். அப்பா வயிறே ரொம்ப போச்சியா. தர்பூசணி சாறு ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கட்டி போடாமல் குடித்தோம். அது அவ்வளோ நேச்சராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலுக்கு இதமாக கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்தோன்னே அப்படியே வயிறு அடி வேற குழு குழு குழுங்குது. அவ்வளோ சூப்பர் இருக்கு அப்படியே. தர்பூசணி சாரோட சுவையே சொல்ல வேண்டாம். வெயிலுக்கு இதமான அருமையான சாறு தர்பூசணி சூசு. ये बुरी में ओरिजिनल वीडियो का लिंक डिस्क्रिप्शन में मिल जाएगा दोस्तों। ஜூஸியா वीडियो हो गया है ख़त्म। वीडियो हो गया।